நேற்று டெல்லி சென்றிருந்த தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்படுகிறதா என்ற கேள்வியை இந்த சந்திப்பு ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த டெல்லி பயணம் பலரது புருவங்களையும் உயர்த்தியது. இதையடுத்து டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்திக்கப் போகிறாரா, மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி உருவாகிறதா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. விமான நிலையத்தில் செய்தியாளர்கள், நீங்கள் முக்கியமான நபரை சந்திக்க வந்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது எடப்பாடி கே பழனிசாமி அதை மறுத்தார். நான் எதற்காக டெல்லி வந்திருக்கிறேன் என்று தெரியாமல் கேட்கிறீர்களே, நான் கட்சி ஆபீஸை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று மட்டும் கூறினார். இதற்கு பிறகு டெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்திற்கு சென்ற எடப்பாடி கே பழனிசாமி அதை பார்வையிட்டார். மாலையில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணியும் KP முனுசாமியும் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர். இதற்கு பிறகு தம்பிதுரை முதலில் அமித்ஷாவின் இல்லத்திற்கு சென்றார். பிறகு சுமார் 8 மணி அளவில் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் அங்கு சென்றனர். இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி, KP முனுசாமி, தம்பிதுரை உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். இந்த சந்திப்பு 2 மணி நேரம் நீட்டித்ததாக தெரிகிறது. அமித்ஷாவுடனான சந்திப்பு முடிந்து வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி அங்கு கூடியிருந்த செய்தியாளர்களிடம் எதுவும் பேசாமல் புறப்பட்டு சென்றார். இதற்கிடையில் இரவு 10 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது X பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் 2026இல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைத்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என தமிழிலும் இந்தியிலும் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷாவின் சந்திப்பு நடப்பதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் எடப்பாடி பழனிசாமியும் மத்திய உள்துறை அமைச்சரும் சந்திப்பார்களா, பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அண்ணாமலை, உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்தித்து பேசலாம், இதை அரசியல் ரீதியாக முடிச்சு போட்டு கேள்வி எழுப்பினால் நான் பதில் சொல்லும் நிலையில் இல்லை. எல்லாருக்கும் உள்துறை அமைச்சரை சந்திக்க உரிமை உள்ளது. சந்திப்பிற்கு பிறகு குறிப்பாக கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன். இப்போது பதில் சொன்னால் தவறாகிவிடும். ஆட்சியிலிருந்து திமுக அகற்றப்பட வேண்டும் என எல்லோரும் விரும்புகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் இணையலாம். இந்த தேர்தல் களம் வித்தியாசமான தேர்தல் களம். இந்த முறை திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 5 முனை போட்டி நிலவலாம். இந்த 5 முனை போட்டி 3 முனை போட்டியாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். இத்தகைய சூழலில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு என்பது மீண்டும் கூட்டணி மலர்கிறதா என்ற கோணத்தில் சந்தேகம் எழுகிறது. ஆனால் கடந்த 1 வருட காலமாக பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி என்பதே கிடையாது என எடப்பாடி பழனிசாமி முதல் அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் வரை கூறி வந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.